ஒரு குரங்குன்னு ஏன் பெயர் வந்தது தெரியுமா? ஒரு காட்டுல குரங்குகள் எல்லாம் சேர்ந்து வாரம் ஒரு நாள் விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்களாம். அப்போ அந்த குரங்கு கூட்டத்துடைய தலைவர் குரங்கு சொல்லிச்சா, விரதம் இருந்து முடிச்ச உடனேயும் அதிகமா பசிக்கும், அதனால முன்கூட்டியே பழங்கள் ஏதாவது கிடைச்சா எடுத்துட்டு வந்து சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த குரங்குகள் எல்லாம், ஆமா தலைவர் சொல்றதும் சரிதான், நாம முன்கூட்டியே பழங்கள் ஏதாவது சேர்த்து வச்சுக்கணும் எடுத்துட்டு வந்து அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற ஒரு தோப்புக்கு போய் வாழைப்பழங்கள் கிடைச்சதாம், அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து முன்கூட்டியே சேர்த்து வச்சுக்கிட்டாங்களாம். அதுல ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு வயதான குரங்கு சொல்லிச்சான், விரதம் இருந்து முடிச்ச உடனேயும் அதிக பசி இருக்கும், அதனால முன்கூட்டியே அந்த பழங்களை வந்து குரங்குகள் எல்லாருக்குமே பங்கு போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னலாம். இதை ஏற்றுக்கொண்ட தலைவர் குரங்கும் அதே போல அந்த பழங்களை எல்லாம் பகிர்ந்து கொடுத்துட்டாரா எல்லா குரங்குகளுக்கும். அதுல ஒரு குரங்கு சொல்லிச்சா, தலைவரே, நாம இந்த பழத்தை வந்து பசியோட இருக்கும்போது உரிச்சி சாப்பிட முடியாது, அதனால நாம உரிச்சியும் வச்சிடலாம், அந்த தோலெல்லாம் உரிச்சியும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குரங்கு சொல்லிச்சான். அதையும் சரின்னு சொல்லி அந்த தலைவர் தோலை உரிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்தார். அதன்படியே எல்லா குரங்குகளும் அந்த வாழைப்பழத்தோட துளிகள் எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்து போட்டுட்டு அந்த பழத்தை ரெடியா வச்சதான். அதுல ஒரு குட்டி குரங்கு சொல்லிச்சா, தலைவரே, நாம விரதம் முடிக்கிறதுக்கு ஒரு நாள் முழுவதும் ஆகும், அப்போ அந்த பழத்துல ஃபுல்லா தூசி எல்லாம் சேர்ந்துரும், அதனால அந்த பழத்தை வந்து நாம வாயில ஒதுக்கி வச்சுக்கலாம், நமக்கு தான் அந்த வாயில ஒதுக்கி வைக்கிற ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குட்டி குரங்கு சொல்லிச்சான். அதையும் அந்த தலைவர் குரங்கு சரின்னு சொல்லி ஏத்துக்கிட்டாராம். உடனே எல்லா குரங்குகளுமே அந்த பழங்களை சாப்பிட்டு வாயில ஒதுக்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம். அதன்படி எல்லா குரங்கு என்ன பண்ணிச்சா, அந்த பழங்கள் எல்லாத்தையுமே வாயில போட்டு ஒதுக்கி வச்சாராம். ஆனா அந்த பழம் என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு தானாவே கொஞ்சமா தொண்டைக்குழிக்குள்ள இறங்கி வயிறுக்குள்ள போக ஆரம்பிச்சிருச்சான். அந்த குரங்கு கூட்டங்களோட விரதமும் இதே போல முடிவுக்கு வந்ததாம். இது போலத்தான் நம்ம பலருடைய தியான முயற்சியும் விரத முயற்சியும் இருக்கு. உலக ஆசைகளை விட்டுவிட வேண்டும் என்று நினைத்தாலோ அல்லது முயற்சித்தாலோ நடக்கவே நடக்காது. ஏனென்றால் அந்த சமயத்தில் தான் நமக்குள் எதிர்மறையான எண்ணங்களும் தேவையில்லாத எண்ணங்களும் நினைவுகளும் வந்து போகும். மனம் ஒரு நிலையில் இருக்காது. இதைத்தான் அன்றே சொன்னார்கள், மனம் ஒரு குரங்கு என்று.